வணக்கம். நான் டாக்டர் செல்வ சீதாராமன், கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் துறை தலைவராக இருக்கேன். சார், ஆடி மாதம் துவங்க போகுது. இப்போது கோயில்களில் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பல பகுதிகளில் கிராமப்புற ஒரு இறை நம்பிக்கையாக சில விஷயங்கள் செய்கிறாங்க. பட் அழகு குத்துறது ஆர் அந்த ஏன்னா ஃபேஸ் ஏன்னா அது எங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா இதை நாக்கில் பண்ணுறாங்க, இல்லைன்னா கன்னத்தில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு திங் அது ரொம்ப காமனாக வருதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஏன்னா அந்த அழகு குத்தும்போது அந்த குத்துற கம்பியில் அது ப்ராப்பராக க்ளீனாக இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ஸோ ரெண்டாவது ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அந்த நிறைய நரம்புகள் இருக்குது. ஸோ அதில் எதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃபேஸ்க்கு அந்த ஷேப் எதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மூணாவது தழும்பு. இப்போ ஃபேஸ் அங்கே மாதிரி பண்ணும்போது ஃபேஸ்லலாம் ஒரு அன்நேச்சுரல் ஸ்கார் வரலாம், ஒரு அன்சைட்லி ஸ்கார் வரலாம். ப்ளஸ் டங்கில் குத்தும்போது ஃப்யூச்சரில் பேச்சு மாறுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதனால் வர காம்ப்ளிகேஷன் சொல்லலாம். இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணுறாங்க சார், குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் பண்ணுறாங்க. இது எந்த ஏஜில் அந்த மாதிரி ஏதாவது ஆகும் அப்படின்றது இருக்குங்களா சார்? சரி, இது வயசு இது இந்த வயசில் இதை பண்ணலாங்கிற கேட்டால் அப்படி வயசு வரம்பு எதுவும் கிடையாது. இது ஒரு இறை நம்பிக்கை. சின்ன குழந்தைங்களுக்கும் பண்ணுறாங்க, பெரியவங்களுக்கும் பண்ணுறாங்க. இது வயசு வித்தியாசம்னு எதுவும் கிடையாது. பட் சப்போஸ் பண்ணுறவங்க அது கொஞ்சம் சேஃபாக பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்படின்னா காம்ப்ளிகேஷன்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த முதுகுலாம் குத்தி இருக்கிறது, கிரெயினில் குத்தி இருக்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது சார் ஊர் பகுதிகளில். ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான எஃபெக்ட் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படுது? ஸோ இந்த மாதிரி முதுகில் குத்தி க்ரெயினில் தங்க விடுறது அது எனக்கு தெரியல. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இப்போ க்ரெயின் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் மெயின் திங் ஃபஸ்ட்டு திங் இந்த இடத்துல பண்ணுறது என்னென்னா, இப்போ நான் சர்ஜன் நம்ம சர்ஜரி இடத்துல ஒரு கத்தி வைக்க போகிறோம்னா அந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் அந்த கத்தி வைப்போம். ஏன்னா இல்லைனா நம்ம உடம்பு வெளியே இருந்த பாக்டீரியா உள்ளே போகலாம். நம்ம எந்த அந்த கத்தியில் கட் பண்ண போகிறோமோ அதில் ஏதாவது கிருமி இருந்தால் அது உள்ளே போகலாம். ஸோ நம்ம தோல்லேருந்தும் கிருமி போகலாம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி இடத்துல நம்ம க்ளீன் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அழகு குத்தும் போதோ இல்லைனா ஒருத்தங்களுக்கு குத்துற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்னொருத்தங்களுக்கு யூஸ் பண்ணாலோ சில நோய் பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இப்போ உங்களோட இதில் சர்ஜனில் இந்த மாதிரி இதை பார்த்துருக்கோமா சார்? இல்லை, நான் ஐ ஹவ் சீன். அதாவது இந்த மாதிரி அழகு குத்திட்டு வரும்போது ஒரு கேஸ் 2 கேஸ் இந்த இன்ஃபெக்ஷன் சொல்லி நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சம் சீல் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை சரி பண்ணிவிட்டு அதை சரி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அந்த இடத்துல குத்தின இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி பேஷண்ட் கொஞ்சம் சீல் வடிகிற மாதிரி வந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இப்போ காலகட்டத்தில் சரியான சார், நான் ரொம்ப இறை நம்பிக்கை இதில் நான் ரொம்ப போக விரும்பலை. பட் பண்ணுறதை தயவுசெய்து சேஃபாக பண்ணுறது ஆல்வேஸ். அதாவது சேஃப்னா கொஞ்சம் க்ளீன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு அந்த அந்த உறுப்புகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பண்ணுறது ஆல்வேஸ் சேஃபராக. அந்த காலத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அதை பார்க்க வெளியிருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக குத்துற மாதிரி தெரியும். பட் அந்த காலத்தில் பண்ணும் பொழுது சில விஷயங்கள் இறை நம்பிக்கைக்கு பண்ணால் கூட அவங்க அந்த அதை ப்ராப்பராக அதை அசஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சில க்ளீன் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாங்க. அது இப்போ சில இடத்துல ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். பண்ணுறதை சேஃபாக பண்ணுறது ஆல்வேஸ் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணலாங்க. ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சரி, அது என்ன மாதிரி விஷயம்? ஃபஸ்ட்டு திங் எமர்ஜென்சின்னு சொல்லி இதில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு திங் ப்ளீடிங். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னத்தில் குத்தினாலோ நாக்கில் குத்தினாலோ பார்த்தீங்கன்னா முதல் இது என்னென்னா, ஏன்னா நாக்கு ரொம்ப ஒரு ரத்தோட்டம் அதிகமாக உள்ள இடம். அதில் ரொம்ப கொஞ்சம் தப்பாக இருந்தால் ப்ளீடிங் ஜாஸ்தியாகும். அதுதான் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி. ரெண்டாவது இறை நம்பிக்கையில் பண்ணும்போது அவங்களுக்கு வலி கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதில் அவங்க பெருசாக யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. மூணாவது பார்த்தீங்கன்னா லேட் எஃபெக்ட்ஸ், அக்யூட் காம்ப்ளிகேஷன் லேட்டில் இந்த பேச்சு மாறுறதோ இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பின்னாடி ஒரு 2-3 டேஸ் கழித்து ஆரம்பிக்கலாம். டாக்டர் செல்வ சீதாராமன், பிளாஸ்டிக் சர்ஜன், கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ.